ஹலோ எவ்ரிவன். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நார்மலாக இருப்பாங்க. தெரிஞ்ச ஃபியூ டேஸ் இல்லை ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து ரொம்ப ஒல்லியாகி இழைச்சி போய் வீக் ஆகிடுவாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்றதை பார்ப்போம். முதல் காரணம் வந்து அந்த டிசீஸால் கூட அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸில் அந்த மாதிரி ஆகிருக்கலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு அந்த பேஷண்ட்டோடைய மைண்ட் செட்டப், அந்த மென்டல் ஹெல்த் என்ன இருக்கோ அது ரொம்ப பாதிக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அண்ட் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரியாக்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகமாக்கும். அப்படியே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து குறையும் அண்ட் பாடி செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மொதல் நாளில் வந்துட்டு ஒரு சிம்டமோடு பார்த்த டாக்டரை வந்து ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸில் வந்துட்டு 15-20 சிம்டமோடு போய் டாக்டரை பார்ப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பாடியில் மல்டிபிள் இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். ஸோ உங்கள் மென்டல் ஹெல்த்தை வந்து காப்பாற்றிக்கோங்க. உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்து கூட கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை அதை க்யூர் பண்ணுறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.